நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசன் மறைவையொட்டி சென்னை தி.நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாகாலாந்து ஆளுநராகவும் தமிழக பாஜகவில் பல முக்கிய பதவிகளையும் வகித்து வந்த இல கணேசன் அவர்கள் சமீபத்தில் கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போது தமிழகத்தின் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தேசிய அளவிலிருந்தும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது தமிழ்நாடு முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர முடியாத ஒரு காரணத்தினால் தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வந்து இல கணேசன் அவரது குடும்பத்தினரிடம் தனது ஆறுதலை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அவர் ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முன்பாகவே அவர் வருவதற்கு முயற்சி செய்த ஒரு சூழ்நிலையும் முடியாமல் போனது. இதன் காரணமாக தற்போது அவர் சுற்றுப்பயணம் முதற்கட்டமாக முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உடனடியாக அவரது இல்லத்திற்கு நேரில் வந்து அந்த இடத்தில் தனது ஆறுதலை அவரது குடும்பத்தினரிடம் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.